கள்ளக்குறிச்சி மரணம் என்பது பூதாகரம் ஆயிருக்கு. அதிமுக பொதுச் செயலாளர் நேரடியாக களத்துக்கு போயிருக்காரு. அதிமுக அடுத்த நடவடிக்கை என்னவா இருக்கும் சார்? எங்களுடைய மாண்புமிகு பொதுச் செயலாளர் அவர்கள் கள்ளக்குறிச்சி ஆராய போயிருக்கிறார்கள். அவர் மிக தெளிவாக கள ஆய்வு செய்து இது யார் மேல் குற்றம் என்பதும் இந்த அரசு மீது இருக்கிற தவறுகளை எங்களுடைய பொதுச் செயலாளர் தெளிவாக சொல்லுவார்கள். பாதிக்கப்பட்டவர் கைது செய்யப்பட்டிருப்பதா அரசு சொல்லுங்க சார். எங்க பொதுச் செயலாளர் அது குறித்து தகவலை சொல்லுவார். போதை 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 கள்ளச்சாராயம் கள்ளச்சாராயம் என்கிற வகையில் எல்லா விதமான போதைப் பொருளும் தாராளமாக கிடைக்கக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு இன்றைக்கு இருக்கிறது. அண்மையிலே கூட வேளாங்கண்ணியில் 180 கோடிக்கு போதைப் பொருள் பிடித்திருக்கிறார்கள். அதை 2 பேரை கைது செய்திருக்கிறார்கள். இதுபோன்று எங்கே பார்த்தாலும் கஞ்சா இளைஞர்களுடைய வாழ்வை சீர்குலைத்து விட்டது. கஞ்சா இளைஞர்கள் இன்றைக்கு கஞ்சாவுக்கு அடிமையாகி மிகவும் வருந்தத்தக்க வேதனை அளிக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த போதைப் பொருளை சாராயம் மற்ற இதர போதைப் பொருட்கள் இதையெல்லாம் தடுத்து நிறுத்துவதற்கு தமிழ்நாடு காவல்துறை தயாராக இல்லை. அவர்களிடத்திலே சில தகவல்களை சொல்லுகிற போது இதை நாங்கள் பிடிக்க மாட்டோம், இது தனியாக வந்து இன்னொரு போலீஸ் வந்து தனித்துறை போலீஸ் இருக்கு, அவங்க வந்து பிடிப்பாங்க என்று சொல்கிறார்கள். என்று சொன்னால் வழிவிடுகிறார்கள் என்று எண்ண வேண்டிய சூழல். இன்றைக்கு கள்ளக்குறிச்சியில் தாங்க முடியாத சோகம். இதுவரை 36 பேர் மரணித்திருக்கிறார்கள். இந்த எண்ணிக்கை இனி கூடக்கூடாது என்று இறைவனிடத்தில் வேண்டுகிறோம். அந்த இறந்திருக்கிறவர்களுடைய குடும்பங்களுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் எங்களுடைய ஆழ்ந்த வருத்தத்தையும் எங்களுடைய கண்ணீரையும் அவர்களுக்கு காணிக்கையாக்குகிறோம். அவர்களுடைய குடும்பத்திற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் துணை நிற்கும். என்னுடைய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள், எதிர்க்கட்சித் தலைவர் அவர்கள் நேரடியாக சென்றிருக்கிறார்கள். ஆறுதல் சொல்லுவதற்காக அந்த நிகழ்ச்சியை ஈடுபட்டு இறந்திருக்கிறவர்களுடைய குடும்பங்களுக்கு இருக்கக்கூடியவர்களுக்கு ஆறுதல் சொல்வதற்காக சென்றிருக்கிறார்கள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.